அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த இரவு நித்திரையிலே நாங்கள் நல்ல இளைப்பாறுதலை பெற்று உம்முடைய பலத்த கிருபைக்குள்ளாய் இந்த வெள்ளிக்கிழமையின் அதிகாலையில் காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மகத்தான கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளின் சத்தியத்திலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 9-10வது வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கு ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் செல்லுகிறார்கள். அங்கு யூதர் எல்லோரும் அவரை மீது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் அவருக்கு அநேக இக்கட்டுகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கொரிந்து பட்டணத்தை குறித்து ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த தரிசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீ பேச வேண்டியதை தைரியமாய் பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுகிற ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை சொல்லுவதிலே பயப்படுகிற காரியம் நம்மில் இருக்கக்கூடாது. முகதாட்சண்யம் பார்க்க வேண்டாம். தவறு என்றால் தவறு என்று சொல்வதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தவறை தவறு இல்லை என்று சொல்லக்கூடாது. தவறை தவறு என்று சொல்லி அந்த தவற்றுக்கு மாற்றுதலை, மனம் திரும்புதலை நாம் போதனைகள் மூலமாக கற்பிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய போதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், உனக்கு விரோதமாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நான் பார்த்து கொள்ளுவேன், ஏனென்றால் அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று அங்கு சகரியா பக்தன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். நாம் மனுஷருக்கு பயந்து ஆண்டவருக்கு பயப்படாமல் இருப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மனித தயவு நமக்கு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மனித தயவை காட்டிலும் கர்த்தருடைய சகாயம் நமக்கு கிடைப்பதுதான் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு குணத்தை சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமென்றால் உள்ளதை உள்ளதென்று தான் சொல்ல வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்மில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எது சரியோ எது உண்மையோ அதைத்தான் சொல்ல வேண்டும். மனிதர்களுக்கு பயப்பட்டு சொல்ல வேண்டியது சொல்லாமல் இருப்பதும் ஆண்டவருக்கு பிரியமாய் இராது.
எனவே நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு பின்பு பவுல் அங்கு 1.5 ஆண்டு காலம் அங்கு தங்கியிருந்து தேவ வசனத்தை உபதேசித்துக் கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதிலே, சொல்லுவதிலே நாம் எந்த அளவு அக்கறை காட்டுகிறோம்? யாராவது கேட்கவில்லை என்றால் நாம் அப்படியே விட்டு விடுகிறோம். யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை அப்படியே விட்டு விடுகிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்? நமக்கு சத்தியம் சொன்ன பிள்ளைகள் எவ்வளவு காலம் நமக்கு சத்தியம் சொல்லி என்ன பிரயாசத்தை கொண்டு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் வழி நடத்தினார்கள் என்பதை யோசித்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் உத்தேசமான கொள்கை தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த அனுபவத்திலே நாம் எத்தனை பேர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவங்களிலே நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். உன்னோடே போராடின பிள்ளைகளை நீ தேடி காணாது இருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் எல்லோரும் ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருள் ஆவார்கள் என்று ஏசாயா 41 10, 11, 12 சொல்லுகிறது. நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற, நமக்கு எதிராக போராடுகிற பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பாக நின்று போராடுவார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் தைரியம் கொள்ள வேண்டும். உனக்கு விரோதமாக போராடினுள்ளே தேடினாலும் காண மாட்டாய். அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு பாதுகாவலை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாய் நம்மிலே காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆட்கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் நம்பினால், அந்த சமாதானத்தின் மகத்துவத்திலே நாம் தேவனுக்கு எந்த அளவு சாட்சியாய் இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார், மத்தேயு 28:20. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு எதிரிடையாக போராடின பிள்ளைகளை நீ தேடினாலும் அவர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தேவன் அவர்களை விரட்டி அடித்து நம்மை பாதுகாக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எனவே நமக்கு கிடைத்த நேரமெல்லாம் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை சொல்லுவதில் நாம் எவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும் என்பதை அந்த வார்த்தையை நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் திறன் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை வழி நடத்துகிறது என்பதை யோசித்து
நமக்கு கிடைத்த நேரத்தில் எல்லாம் நாம் தேவனுக்குள் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் அவருடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களை செய்வதிலும் பேசுவதிலும் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டுமே தவிர உலக ஈடுபாடுகளிலே ஒரு நாளும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது. அது காலத்தை விரயமாக்குவதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை கேட்கிற நாம் அறிந்து, ஒருவேளை இந்த நிலையில் நமக்கு பலவீனமான செயல்களிலே நம்முடைய வாழ்க்கை இடைபடும் என்றால் அதை அப்புறப்படுத்தி கேட்ட சத்தியத்தின்படி தேவனுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நல்வழியில் நம்மை நடப்ப தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த இரவு நித்தலில் இருந்து எங்களை அழைத்து வந்து எங்களுடைய கண்களுக்கு நல்ல விழிப்பை கொடுத்து ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அழைத்த தயவிற்காய் துதிக்கிறோம். வந்த எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலே நாங்கள் வளர உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து நாங்கள் யாருக்கும் பயப்படாதவர்களாய் உம்முடைய மகத்தான சத்திய வார்த்தைகளை பேசுவதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுத்து உம்முடைய ஊழியத்தின் பாதையில் நாங்கள் கடந்து செல்ல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை தங்கி இருப்பதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.